ஹாய், இந்த வீடியோவில் நம்ம டெக்னாலஜி ஸ்கேலிங் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்கேலிங்னா என்ன? ஃபர்ஸ்ட், VLSIனா நமக்கு தெரியும், வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்யூட். இன்டகிரேட்டட் சர்க்யூட்னா நமக்கு மீனிங் என்ன? தட் இஸ் இன்டகிரேஷன் ஆஃப் டிரான்சிஸ்டர்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ அப்படின்னா ஒரு சிங்கிள் ஐசி எடுத்தோன்னா, தட் இஸ் சிப் எடுத்தோன்னா, அதில் பார்த்தீங்கன்னா மில்லியன் ஆர் பில்லியன் ஆஃப் டிரான்சிஸ்டர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபேப்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்படி பாசிபிள்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல் ஃபோன் எடுத்துட்டாலுமே மொபைல் ஃபோனோட சிப் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். பட் அந்த மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா மில்லியன் ஆர் ட்ரில்லியன் டிரான்சிஸ்டர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இது எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்சிஸ்டரோட சைஸ் அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகிட்டே இருக்குன்னா ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ மோர்ஸ் லாவில் அதை தான் மோர் சொல்லியிருக்காரு. என்னென்னா ஒவ்வொரு 18 மந்த்ஸுக்கும் நமக்கு டிரான்சிஸ்டரோட சைஸ் வந்து ஹாஃபாக என்ன ஆகுதுன்னா ரெடியூஸ் ஆகுது. தேட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர் நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணுறது டபுள் ஆகுது எவ்ரி 18 மந்த்ஸ். எவ்ரி 18 மந்த்ஸ் வந்து ஒரு சிப்பில் நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடிய ஃபேப்ரிகேட் பண்ணக்கூடிய டிரான்சிஸ்டரோட நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஆகுது. தேட் மீன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி டிரான்சிஸ்டரோட சைஸும் டபுளாக என்ன ஆகுதுன்னா ரெடியூஸ் ஆகுது. அதாவது ஹாஃபாக ஆல்ரெடி இருக்கிற டிரான்சிஸ்டரோட சைஸ்லேருந்து ஹாஃபாக ரெடியூஸ் ஆகுது. ஓகேயா? ஸோ இப்படி ஹாஃபாக ரெடியூஸ் ஆகும்போது நம்ம என்னென்னா மோர் நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அதில் ஃபேப்ரிகேட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்னென்னா ஸ்கேலிங். அப்போ ஸ்கேலிங்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா டிரான்சிஸ்டரோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ ஸ்கேலிங் பேசிக்கலி ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் ரெடியூசிங் தி சைஸ் ஆர் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் எ மாஸ்ஃபெட் ஆர் டிரான்சிஸ்டர். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா பேக்கேஜிங் டென்சிட்டி வந்து ஹையாக நம்ம அச்சீவ் பண்ணுறோம். ப்ளஸ் பெர்ஃபார்மன்ஸு என்ன ஆகுதுன்னா இம்ப்ரூவ் ஆகுது. அப்போது டெக்னாலஜி ஸ்கேலிங்னா VLSI ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸில் ஆர் பீயிங் எய்ம்டு அட் அச்சீவிங் ஸ்மாலர் லைன் விட்த் and size, that is chip area, for higher packing density. So this scaling down must also improve circuit performance. Okay, scaling na என்னன்னு புரியுதுல்ல? So scaling na reducing the size or dimension of a transistor. Okay, so again scaling na என்னன்னு சொல்லலாம்னா changing the dimensions of IC ன்னு சொல்லலாம். ஓகேயா? அப்படின்னா இந்த டைமென்ஷன்ஸை வந்து நம்ம ஹரிசாண்டலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், வெர்டிக்கலாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த பேராமீட்டர்ஸை பொறுத்து நம்ம எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அதாவது இந்த ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதுனா டோப்பிங் லெவல்ஸ், அந்த டிரான்சிஸ்டரோட டோப்பிங் லெவல்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதோட வோல்டேஜை அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிரான்சிஸ்டரோட இதை வந்து ஸ்கேலிங் பண்ணலாம். ஸ்கேலிங்னா ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, தட் இஸ் ரெடியூசிங் தி சைஸ் ஆர் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் மாஸ்ஃபெட். இப்போ இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அந்த ஸ்கேலிங் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். இப்போ நம்ம சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சிப் ஏரியா என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹியர் திஸ் இஸ் சோர்ஸ் டெர்மினல், திஸ் ஒன் இஸ் ட்ரெயின் டெர்மினல்னா. ஸோ ஹியர் திஸ் இஸ் த சேனல் லென்த் ஆர் ரீஜியன். இந்த சோர்ஸ் ரீஜியன் ட்ரெயின் ரீஜியன் எடுத்தோன்னா இதை வந்து சேனல் ரீஜியன் சொல்லுவோம். லென்த்துன்னு வரும்போது திஸ் ஒன் இஸ் சேனல் லென்த். நமக்கு என்ன ஆகும்? இப்போ சைஸ் ரெடியூஸ் ஆகும்போது இந்த சேனல் லென்த்தை வந்து என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். ஸோ சேனல் லென்த் ரெடியூஸ் ஆகுதுன்னா சார்ஜ் கேரியர்ஸ் வந்து சோர்ஸ்லேருந்து ட்ரெயினுக்கு மூவ் ஆகிற சார்ஜ் கேரியர்ஸ் வந்து நமக்கு ஸ்பீடாக வந்து என்ன ஆகும்? இப்போ லென்த் வந்து ஷார்ட் ஆகுது, அப்போ டக்குன்னு நமக்கு என்ன ஆகிடும்? சார்ஜ் கேரியர்ஸ் மூவ் ஆகிடும். அப்படின்னா ஸ்விட்சிங் ஸ்பீடு, ஆன் ஆஃப் ஸ்விட்சிங் ஸ்பீடு வந்து நமக்கு என்ன ஆகும்? ஸ்பீடாக நடக்கும். கரெக்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதான் அட்வான்டேஜ், இன்க்ரீசஸ் த ஸ்விட்சிங் ஸ்பீடு. பவர் டிசிபேஷன், பவர் கன்சம்ஷன் என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி சிப் பர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன ஆகுது? நமக்கு இம்ப்ரூவ் ஆகுது. தேட் மீன்ஸ் அண்ட் ரெடியூசஸ் சிப் சைஸை வந்து நம்ம நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர் வந்து டிரான்சிஸ்டரோட சைஸ் வந்து ஹாஃபாக ரெடியூஸ் ஆக நமக்கு சிப் சைஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும்? ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி சிப்போட காஸ்ட்டும் என்ன ஆகுதுன்னா ரெடியூஸ் ஆகுது. தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்கேலிங். ஓகேயா? ஸோ மெயின் 3 அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோன்னா
டிரான்சிஸ்டரோட சைஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ரெடியூஸ் ஆகுது. ஸோ சிப்போட சைஸும் ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி பவர் டிசிபேஷனும் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ ஸ்கேலிங்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு. டிரான்சிஸ்டரை நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெடியூஸ் பண்ணுறோம், டிரான்சிஸ்டரோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். இது எப்படி பாசிபிள் அப்படின்னா we have to use 2 ஸ்கேலிங் ஃபேக்டர். நம்ம 2 ஸ்கேலிங் ஃபேக்டர் வந்து யூஸ் பண்ணி தான் இதை பண்ண போகிறோம். அந்த ஸ்கேலிங் ஃபேக்டர் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா. இந்த 2 ஸ்கேலிங் ஃபேக்டரையும் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரெடியூஸ் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், நார்மல் ஆப்ரேஷன் என்ன ஞாபகம் வரும், டிவிஷன் ஞாபகம் வரும். கரெக்டாக? அப்போது இந்த 2 ஃபேக்டரையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட டிரான்சிஸ்டரோட சம் பேராமீட்டர்ஸை வந்து டிவைட் பண்ணி நம்ம அந்த மாதிரி டிரான்சிஸ்டரை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ ரெடியூஸ்னாலே டிவைட் பண்ண போகிறோம். அப்போ எந்தெந்த பேராமீட்டரை ஆல்ஃபாவால் டிவைட் பண்ணணும், எந்தெந்த பேராமீட்டரை பீட்டாவால் டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா 2 ஸ்கேலிங் ஃபேக்டர் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். தட் இஸ் 1 by alpha and 1 by beta are used. 1 by beta வந்து எந்தெந்த இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை வோல்டேஜஸ் அண்ட் கேட் ஆக்சைடு திக்னஸ். இந்த டேர்ம்ஸுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பீட்டாவால் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேயா? இப்போது ஸ்கேலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் லீனியர் டைமென்ஷன்ஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ஃபாவால் டிவைட் பண்ண போகிறோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 டேர்ம் யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் 2 ஸ்கேலிங் ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஆல்ஃபா அண்ட் பீட்டா. பீட்டா எங்கெல்லாம் நம்ம டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை வோல்டேஜஸ் அண்ட் கேட் ஆக்சைடு திக்னஸ். இந்த டேர்ம் பேராமீட்டர்ஸ்க்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா பீட்டாவால் டிவைட் பண்ண போகிறோம். ஆல் லீனியர் டைமென்ஷன், தட் மீன்ஸ் லென்த்து, விட்த்து, ஸோ இந்த இதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவால் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கேட் டெர்மினல். கரெக்டாக? ஸோ கேட் டெர்மினலோட லென்த் இது தான். ஸோ இது வந்து லீனியர் டைமென்ஷன். லென்த்துங்கிறது நமக்கு டைமென்ஷன், லீனியர் டைமென்ஷன். அப்போ லீனியர் டைமென்ஷனை நம்ம எப்படி டிவைட் பண்ணுவோம், ஆல்ஃபாவால் டிவைட் பண்ணுவோம். அப்போ லென்த்தை ஆல்ஃபாவால் டிவைட் பண்ணணும், எல் பை ஆல்ஃபான்னு அர்த்தம். இப்போ இந்த விட்த் எடுத்தாலும் திஸ் இஸ் ஆல்சோ லீனியர் டைமென்ஷன். அப்போ விட்டோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும், ஆல்ஃபாவால் டிவைட் பண்ணணும். புரியுதுல? ஸோ ஆல் லீனியர் டைமென்ஷன்ஸை நம்ம ஆல்ஃபாவால் டிவைட் பண்ணணும். இப்போ பீட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ளை வோல்டேஜஸ் அண்ட் ஆக்சைடு லேயருக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், பீட்டாவால் டிவைட் பண்ணுறோம். அப்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் SiO2 லேயர். கரெக்டாக? தின் ஆக்சைடு லேயர். ஸோ இதோட திக்னஸை நம்ம டின்னு எடுத்துருக்கோம். ஆர் இதை எப்படின்னு எடுக்கலாம்னா TOX, ஆக்சைடு திக்னஸ், ஆக்சைடு திக்னஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேயா? DR TOXன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டிவைடட் பை பீட்டா. புரியுதுல்ல? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 டேர்ம்ஸ் இருக்குது. தட் இஸ் 1 by beta, that is scaling factor for supply voltages and gate oxide thickness, and 1 by alpha is used for scaling of all dimensions. ஸோ நமக்கு models of scaling வந்து 3 scaling இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா constant field scaling, second one constant voltage scaling, third one combined voltage and dimension மாடல். ஓகேயா? ஸோ வந்து இப்போ நம்ம இதில் இந்த பேராமீட்டர்ஸ் வந்து கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த பேராமீட்டர்ஸ் வந்து எந்த மாதிரி ஸ்கேலிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட் கெப்பாசிட்டன்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஸோ கேட் கெப்பாசிட்டன்ஸ் பர் யூனிட் ஏரியா வந்து ரெப்ரசன்டட் பை COX, ஆக்சைடு கெப்பாசிட்டன்ஸ். அப்போ ஆக்சைடு கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் OX டிவைடட் பை TOX ஆர் D. ஓகே? ஸோ இப்போ TOX ஆர் டிங்கிறது நமக்கு திக்னஸ் ஆஃப் த ஆக்சைடு லேயர். திக்னஸ் ஆஃப் த ஆக்சைடு லேயர்னாலே நமக்கு என்ன வரும், தட் வேல்யூ இஸ் டிவைடட் பை பீட்டா. ஸோ ஹியர் எப்சிலான் OX அப்படிங்கிறது எப்சிலான்னாலே நமக்கு தெரியும் பெர்மிட்டிவிட்டி. ஸோ ஆக்சைடு எப்சிலான் ஆக்சைடுங்கும்போது permittivity of gate oxide. So this value வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். இன்னொரு டேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்டு பை 1. ஓகேயா? கான்ஸ்டன்ட் டேம் ஸ்கேல்டு பை 1. அப்போ இந்த எப்சிலான் நாட் ஸ்கேல்டு பை 1. DRTOXங்கிறது நமக்கு தெரியுது திக்னஸ் ஆஃப் ஆக்சைடு. அப்போ தட் இஸ் ஸ்கேல்டு பை பீட்டா. அப்போ இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது எப்சிலான் OXங்கிறது 1, தட் இஸ் ஸ்கேல்டு பை 1. TOX ஆர் D வந்து ஸ்கேல்டு பை 1 பை பீட்டா. அப்போ 1 டிவைடட் பை 1 பை பீட்டா. பீட்டா எங்கே போகும், நியூமரேட்டர் போகும். அப்போ COX ஆல்சோ, அதாவது ஸ்கேலிங் ஃபேக்டர் ஃபார் கேட் கெப்பாசிட்டன்ஸ் பர் யூனிட் ஏரியா இஸ் பீட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட் ஏரியா AG, ஏரியா
gate. Okay, so AG equal to நம்மளோட கேட்டோட ஏரியா என்னது லென்த்தும் விட்த். this one is gate terminal. கரெக்டா? ஸோ இதோட ஏரியா வந்து என்ன சொல்லுவோம் லென்த்தும் விட்த்தும். அப்போ L into W. Lங்கிறது யாரு linear dimension, that is scaled by 1 by alpha. Wங்கிறது யாரு linear dimension. கரெக்டா? linear dimensions வந்து scaled by 1 by alpha. அப்போ channel W channel width, that is scaled by 1 by alpha. L channel length, that is scaled by 1 by alpha. So அப்போ AG substitute பண்ணோன்னா W into L 1 by alpha into 1 by alpha, that is equal to 1 by alpha square. புரியுதுல்ல? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ கேட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா CG is equal to COX into A. ஏங்கிறது கேட்டோட ஏரியா ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியாச்சு 1 by alpha square. COXங்கிறது ஆக்சைடு, அதாவது கேட் கெப்பாசிட்டன்ஸ் ஆக்சைடு COX, அதுவும் கால்குலேட் பண்ணியாச்சு. தட் வேல்யூ இஸ் பீட்டா. ஓகேயா? ஸோ அப்போ பீட்டா இன்ட்டு 1 by alpha ஸ்கொயர்னு வரும். அப்போ கேட் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ ஸ்கேலிங் ஃபேக்டர் என்னது CG is equal to பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் பேராமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா parasitic capacitance, that is CX. That CX is directly proportional to AX divided by D. AX அப்படிங்கிறது area of depletion region. So area of depletion region, that is scaled by 1 by alpha square. So depletion region நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகும். கரெக்டா? ஸோ இந்த ஏரியா வந்து லென்த்து விட்டு வரும். ஸோ தட் இஸ் ஸ்கேல்டு பை 1 by alpha. So 1 by alpha into 1 by alpha 1 by alpha square வரும். So area of depletion region scaled by 1 by alpha square. Dங்கிறது depletion width also linear dimension, that is also scaled by 1 by alpha. Okay, so இப்போ இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். CX is directly proportional to AX ஓட வேல்யூ 1 by alpha square divided by 1 by alpha. இந்த ஆல்ஃபாவும் இதில் ஒரு ஆல்ஃபாவும் கேன்சல் ஆகும். தட் இஸ் ஈக்குவல் டு 1 by x. அப்போ ஸ்கேலிங் ஃபேக்டர் ஆஃப் CX is equal to 1 by alpha. ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்டர் கேரியர் டென்சிட்டி இன் சேனல், தட் இஸ் QON, தட் இஸ் VGS into COX. சார்ஜ்னாலே நமக்கு வோல்டேஜ் இன்ட்டு கெப்பாசிட்டன்ஸ்னு ஒரு ஃபார்முலா உண்டு, அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஓகேயா? Q is equal to VGS into COX. VGSனால் நமக்கு தெரியும் வோல்டேஜ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வோல்டேஜ் வந்து ஸ்கேல்டு பை பீட்டா. கரெக்டாக? தட் இஸ் 1 by பீட்டா. அப்போ VGS வந்து ஸ்கேல்டு பை 1 by பீட்டா. Q on அப்படிங்கிறது ஆவரேஜ் சார்ஜ் பர் யூனிட் ஏரியா இன் ஆன் ஸ்டேட். ஓகே, ஸோ நம்ம ஆவரேஜ் சார்ஜ் பர் யூனிட் ஏரியா இன் ஆன் ஸ்டேட் தான் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ COX ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் பீட்டா, கேட் கெப்பாசிட்டன்ஸ் பர் யூனிட் ஏரியா. அப்போ பீட்டா இன்ட்டு 1 by பீட்டா, தட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ Q1 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்டு பை 1. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ரெசிஸ்டன்ஸ் RON. சேனல் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா L by W இன்ட்டு 1 divided by Q1 இன்ட்டு மியூ. மியூங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ, நமக்கு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். கரெக்டாக? மொபிலிட்டி. அப்போ கான்ஸ்டன்ட் மொபிலிட்டி இன் தி சேனல், கேரியர் மொபிலிட்டி இன் தி சேனல். கான்ஸ்டன்ட் டைம் ஸ்கேல்டு பை 1. ஓகே, கான்ஸ்டன்ட் வந்து ஸ்கேல்டு பை 1. அப்போ R1 ஈக்குவல் டு Lங்கிறது லீனியர் டைமென்ஷன் 1 by alpha, Wங்கிறது லீனியர் டைமென்ஷன் 1 by alpha இன்ட்டு 1 divided by Q1 ஓட வேல்யூ இஸ் 1, that is scaled by 1. மியூ வந்து கான்ஸ்டன்ட், that is scaled by 1. அப்போ 1 by alpha கேன்சல் ஆகும். ஸோ எல்லா டைமும் கேன்சல் ஆகி ஸ்கேலிங் ஃபேக்டர் ஃபார் சேனல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட் டிலே, தட் இஸ் ரெப்ரசன்டட் பை TD. தட் கேட் டிலே இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு CG இன்டு R on. R onங்கிறது சேனல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணோம் 1. CGங்கிறது கேட் கெப்பாசிட்டன்ஸ், நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். கேட் கெப்பாசிட்டன்ஸ் CG, தட் இஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா ஸ்கொயர். அப்போ TDயில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு 1, தட் இஸ் ஸ்கேலிங் ஃபேக்டர் ஃபார் டைம் டிலே இஸ் ஈக்குவல் டு பீட்டா பை ஆல்ஃபா ஸ்கொயர். நெக்ஸ்ட் parameter இஸ் மினிமம் ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி F0. ஸோ F0ஓட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா W by L இன்ட்டு mu COX into VDD divided by CG. ஓகே, CGங்கிறது கேட் கெப்பாசிட்டன்ஸ், ஆல்ரெடி நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா ஸ்கொயர். தென் Wங்கிறது நமக்கு தெரியும் லீனியர் டைமென்ஷன், தட் இஸ் ஸ்கேல்டு பை 1 by alpha. Lங்கிறது லீனியர் டைமென்ஷன், தட் இஸ் ஸ்கேல்டு பை 1 by alpha. மியூங்கிறது கான்ஸ்டன்ட், தட் இஸ் ஸ்கேல்டு பை 1.
COXங்கிறது ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். கேட் கெப்பாசிட்டன்ஸ் பெர் யூனிட் ஏரியா தட் இஸ் ஸ்கேல்டு பை பீட்டா. VDDங்கிறது நமக்கு தெரியும், that is supply voltage. Supply voltage scaled by 1 by beta. COX value நம்ம calculate பண்ணியிருக்கோம் beta. So beta cancel ஆகும். 1 by alpha cancel ஆகும். So this term divided by beta by alpha square இருக்கு. இது மேலே எழுதும்போது alpha square divided by beta வரும். அப்போ minimum operating frequency வந்து பார்த்தீங்கன்னா that is the scaling factor of minimum operating frequency is alpha square divided by beta. This is straightly inversely proportional to scaling factor of time delay. நமக்கு தெரியும் F equal to 1 by T, that is inversely proportional இருக்கும். So answer நமக்கு inversely proportional வந்திருக்கு. The next parameter saturation current IDSS. So IDSS is equal to mu into COX divided by 2 into W by L into VGS minus VT the whole square. Okay, so IDSS mu oda value நமக்கு தெரியும், that is constant term scaled by 1. COX gate capacitance per unit area already find பண்ணியிருக்கோம், that is beta. Wங்கிறது நமக்கு linear dimension, that is scaled by 1 by alpha. L also scaled by 1 by alpha. So here this one is VGS minus VT the whole square. Here VGS minus VT the whole square. So this is voltage. So voltage minus voltage, anything this is overall பார்த்தீங்கன்னா இது வந்து voltage தான். அப்போ overall voltage that is scaled by 1 by beta. Okay, so அப்போ இங்கே the whole square இருக்கு, அப்போ 1 by beta the whole square. So here இந்த term cancel ஆகும். So here beta divided by beta square வரும், cancel பண்ணும்போது 1 by beta வரும். So the scaling factor IDSS saturation current is 1 by beta. So next one is current density. So current density J is equal to IDSS divided by A. So IDSS divided by A ங்கிறது area already find பண்ணியிருக்கோம், that is 1 by alpha square. இல்லைனா area வந்து பார்த்தீங்கன்னா width into length 1 by alpha கொடுத்தீங்கன்னா 1 by alpha square. IDSS value நமக்கு தெரியும் 1 by beta. Substitute பண்ணும்போது alpha square divided by beta. அப்போ scaling factor for current density J is equal to alpha square divided by beta. Next வந்து பார்த்தீங்கன்னா switching energy per gate, that is EG. Okay, energy per gate, gate energy, that is equal to half CG into VDD the whole square. Half அப்படிங்கிறது நமக்கு that is constant value 1, that is CG value already calculate பண்ணியிருக்கோம், beta divided by alpha square into VDD supply, that is scaled by 1 by beta the whole square இருக்கு, the whole square. So constant term that is scaled by 1. Okay, so here ஒரு beta இங்க ஒரு beta cancel ஆகும், square இருக்கு, ஒரு beta cancel ஆகும், அப்போ 1 divided by alpha square beta. அப்போ gate energy வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா the factor of scaling factor for gate energy is 1 divided by alpha square into beta. The next parameter is power dissipation per gate, that is PG. Okay, gate ஓட power dissipation. So power dissipation வந்து நமக்கு ரெண்டு power dissipation இருக்கு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா static power dissipation, another one வந்து பார்த்தீங்கன்னா dynamic power dissipation. ஸோ ஸ்டாட்டிக் பவர் டிசிபேஷன்னா இப்போ டிவைஸ் வந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்குது, ஸோ அதே ஸ்டேட்டில் வந்து அந்த டிவைஸ் வந்து ஹோல்டாகி இருந்துச்சுன்னா பவர் அப்போ நடக்கிற பவர் டிசிபேஷன் வந்து, அதாவது ஹோல்டாகி இருக்கும்போது, ஓகே ஸ்டேட்டில் அப்படியே இருக்கும்போது நடக்கிற பவர் டிசிபேஷனை ஸ்டாட்டிக் பவர் டிசிபேஷன் சொல்கிறோம். டைனமிக்னால் நமக்கு என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகும்போது, சேஞ்ச் ஆகும்போது நடக்கிற பவர் டிசிபேஷனை டைனமிக் பவர் டிசிபேஷன் சொல்கிறோம். ஓகேயா, அப்போ பவர் டிசிபேஷன்னாலே நமக்கு என்னது, வோல்டேஜ் P ஈக்குவல் டு V பை ஆர், சாரி V ஸ்கொயர் பை ஆர், கரெக்டாக. அப்போ வோல்டேஜ் வந்து ஸ்கேல்டு பை 1 பை பீட்டா ஸ்கொயர், அப்போ VDD ஸ்கொயர் இருந்துச்சுன்னா 1 பை பீட்டா ஸ்கொயர், அதே மாதிரி இதுக்கும் 1 பை பீட்டா ஸ்கொயர். அப்போது PG வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் பவர் தான் எடுத்துருப்பாங்க. ஸோ ஓவரால் பவர் இஸ் 1 பை பீட்டா ஸ்கொயர். அதாவது இங்கே வந்து இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் டைனமிக் பவர். டைனமிக் பவர்னால் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகும்போது தட் இஸ் அப்போ எனர்ஜி, அதாவது ஸ்விட்சிங் எனர்ஜி பெர் கேட் இன்ட்டு F0 வரும். ஓகேயா, ஸோ ஸ்விட்சிங் எனர்ஜி இன்ட்டு கேட், அப்புறமா F0ங்கிறது நமக்கு தெரியும் ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1 பை பீட்டா ஸ்கொயர் வரும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 1 பை பீட்டா ஸ்கொயர்.
Then power dissipation per unit area, that is PA is equal to PG divided by AG. PG formula வந்து நமக்கு தெரியும், that is 1 by beta square. AG already find பண்ணியிருக்கோம், 1 by alpha square. அதிலேருந்து alpha square divided by beta கிடைக்கும். That is scaling factor of power dissipation per unit area is alpha square divided by beta square. Then speed power product, that is PT. PT ஓட formula என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா TD into PG. TD நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், that is beta divided by alpha square. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா PGங்கிறது 1 by beta square. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸ்கேலிங் ஃபேக்டர் ஃபார் ஸ்பீட் பவர் ப்ராடக்ட் இஸ் 1 by alpha square into beta. ஸோ இப்படி தான் பேராமீட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, டிரான்சிஸ்டரோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ரெடியூஸ் பண்ணுற ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலிங் ஃபேக்டர் ஆஃப் மாஸ் டிரான்சிஸ்டர். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஸ்கேலிங் டெக்னாலஜி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.